குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். பராபவ ஆண்டு ஆவணி மாதம் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இது தமிழுக்கு ஆங்கிலம் 28/8/2026 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6 மணி 4 நிமிடம். திதி இன்று காலை 10 மணி 29 நிமிடம் வரை பௌர்ணமி. அதன் பின்பு பிரதமை திதி ஆரம்பமாகிறது. நட்சத்திரம் இன்று அதிகாலை வரை அவிட்டம், அதன் பின்பு சதயம். நாமயோகம் காலை 9 மணி 32 நிமிடம் வரை அதிகண்டம், அதன் பின்பு சுகர்மம். அமிர்தாதி யோகம் காலை 6 மணி 3 நிமிடம் வரை மரணயோகம், அதன் பின்பு சித்த யோகம் இருக்கு. கரணம் இரவு 11 மணி 31 நிமிடம் வரை பாலவ கரணம், அதன் பின்பு கௌளவ கரணம் ஆரம்பமாகிறது. நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகு காலம் காலை 10:30 நண்பகல் 12 மணி வரை. குளிகை காலை 7:30 9 மணி வரை. யமகண்டம் பகல், அதாவது நண்பகல் 3 மணியிலிருந்து பிற்பகல் 4:30 வரை இன்றைய தினம் இருக்குது. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 1:45 2:45 வரை, மாலை 6:30 7:30 வரை, இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. வார சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சந்திராசிரம நட்சத்திரம் இன்று அதிகாலை 3 மணி 44 நிமிடம் வரை புனர்பூசம், அதன் பின்பு பூசம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகிறது. கடகராசிக்கு சந்திராசிரமம். சரி, இன்றைய தினம் பார்த்திங்கன்னா சந்திர கிரகணம். இந்த சந்திர கிரகணம் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா, காலை 8 மணி 3 நிமிடத்திலிருந்து 11 மணி 22 நிமிடம் வரை சந்திர கிரகணம் இருக்குது. இன்றைய தினம் தேய்பிறை மேல் நோக்கு நாள் தான். ஆனால் பிரதமை திதியும் ஆரம்பம் ஆகிறதுனால இந்த சந்திர கிரகணம் நமக்கு தெரியாது, இந்தியாவில் தெரியாது. அதே மாதிரி காலையில் வர்றதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா இன்றைக்கி பௌர்ணமி 11 மணி வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நீங்கள் பௌர்ணமி சாமி கும்பிடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அதுக்கப்புறம் வீட்டெல்லாம் இந்தியாவில் தெரியலனாலும் சில பேர் வீடெல்லாம் துடைக்கிறது, அந்த தர்பப்புல் வாங்கின்னு வந்து சாப்பாட்டில் தண்ணியிலலாம் போடுறது, அதெல்லாம் செய்கிறாங்க, செய்யலாம், ஒன்றும் தவறு கிடையாது. அதெல்லாம் செய்யறதுனால நம்ம நாட்டில் தெரியாது, இந்தியாவில் தெரியாது. வட அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, இந்திய பெருங்கடல், அதே மாதிரி ஐரோப்பிய நாடுகளில் எல்லா இடத்துலையும் தெரியுமே தவிர நமக்கு தெரியாது. அதனால் நீங்கள் சந்திர கிரகணம் இருக்கு அப்படின்னு பயப்பட வேண்டாம். ஆனால் இதில் ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, இந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் நல்லாயிருக்கும். வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா கிரகணத்தப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது. அந்த கிரகணம் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே, அதாவது 8 மணி 3 நிமிடம் ஆரம்பிக்குதுன்னா 6 மணி 7 மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிடணும். தண்ணி வேணால் குடிச்சிக்கலாம், தப்பு கிடையாது. ரொம்ப அசைஞ்சு இது பண்ணி நடக்கக்கூடாது, படுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க அவங்க மட்டும். ஏன்னா தெரியுதோ தெரியலையோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் நன்மையாக இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லும்போது மகாலட்சுமி வழிபாடு இன்றைய தினம் செய்வது மிக மிக சிறப்பு. அது மாதிரி இன்றைக்கி என்ன பண்ணுங்க, இந்த கடன் தீர்வதற்கு ஒரு பரிகாரம் சொல்கிறேன். அது சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம கோச்சாரத்தை பார்த்துருவோம். சிம்ம லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் புதனும் கேது பகவானும், கன்னியில் சுக்கிர பகவானும் மாந்தி பகவானும், கும்பத்தில் சந்திர பகவானும் ராகு பகவானும் இணைந்திருக்கிறார்கள். அதே மாதிரி சனி பகவான் மீனத்தில், மிதுனத்தில் அங்காரக பகவான், கடகத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார்கள். சரி, இன்றைக்கி பார்த்திங்கன்னா ராகு கிரகஸ்தனம் அப்படின்னு சொல்லக்கூடியது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ராகு, சந்திரனோட ராகு, சூரியனோட கேது, எப்பொழுதுமே இது ரெண்டும் இணையும் போது தான் இந்த சந்திர கிரகணம் உருவாகும். சூரியனோட ராகு சேர்ந்தாலும், சந்திரனோட கேது சேர்ந்தாலும், சந்திரனோட ராகு சேர்ந்தாலும், சூரியனோட கேது சேர்ந்தாலும் கிரகணம் உருவாகும். அந்த கிரகணம் உருவாகிறது இந்த மாதிரி. இன்றைக்கி
ராகு கிரகஸ்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சதய நட்சத்திரத்தில் ராகு செல்லும்போது அந்த சந்திர கிரகணம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பை இது ஏற்படுத்தும். அதனால் நம்ம நாட்டில் இது தெரியாது, இருந்தாலும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருப்பது நன்மையை தரும், வேறு ஒன்றும் கிடையாது. சரி, வெள்ளிக்கிழமை, இந்த வெள்ளிக்கிழமையில் கடன் நிறைய உள்ளவர்கள், இன்றைக்கி இருக்கிற பிரச்சனையே என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கடன் தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கடன் தான். இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முன்னாள் அதாவது வியாழக்கிழமை அன்றைக்கே நீங்கள் ஒரு பாசி பயிறு ஊற வச்சுட்டு, பாசி பயிர்னா பச்சை பயிர், முழு பச்சை பயிரை ஊற வச்சுட்டு அது மறுநாள் எடுத்து அரைச்சி அது கூட வெல்லம் கொஞ்சம் செவ்வாழை கலந்து கொண்டு போய் பசுமாட்டிற்கு காலையில் 6லேருந்து 7க்குள்ளே இந்த சுக்கிர ஓரைன்னு ஒன்று வரும் தெரியுங்களா வெள்ளிக்கிழமையில், அந்த நேரத்தில் அந்த பசுமாட்டுக்கு கொண்டு போய் உங்கள் கையால் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக கடன் பிரச்சனைகள்லாம் தீரும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இது செஞ்சுக்கிட்டு வரும்போது மனதார வேண்டி செஞ்சிங்கன்னா, தானமாக அந்த பசுமாட்டிற்கு கொடுத்து வந்தால் தீராத கடனும் தீரக்கூடிய வாய்ப்பை இது ஏற்படுத்தும். அது கூட ஒன்று வெல்லம் கலக்க முடியலன்னா நாட்டு சக்கரை கலந்துக்கும், சரிங்களா? நாட்டு சக்கரை கலந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இல்லை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும், செவ்வாய் வெள்ளி 2 நாளும் கொடுக்கலாம். ஏன்னா செவ்வாய்ன்றது கடன் தீரக்கூடிய ஒரு நாள் தான், அன்றைக்கும் கொடுக்கலாம், வெள்ளிக்கிழமையும் கொடுக்கலாம். 6 to 7ன்றது சுக்கிர ஓரை, சுக்கிர ஓரைன்றது மகாலட்சுமியினுடைய ஒரு நேரம். அப்போ இந்த மகாலட்சுமி எதில் இருக்குது? கோமாதாவில் இருக்குது. இந்த கோமாதாவை முக்கோடி தேவர்களும் வாழக்கூடிய ஒரு பசுவை தான், கோமாதாவை தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் எல்லோரும் கேள்வி கேட்பாங்க, சில பேர் நிறைய நக்கலான கேள்விலாம் கேட்குறாங்க. கோமாதாவில் முக்கோடி தேவர்களும் காட்டுங்கன்னு கூட கேட்குறாங்க. காட்ட முடியுமா சொல்லுங்கள்? அதாவது நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஒரு மனிதனுக்கு முதல்ல தேவை நம்பிக்கை. அந்த நம்பிக்கை வைத்தால் வாழ்க்கையில் முன்னேறலாம். நக்கல் இருந்தால் முன்னேறது ரொம்ப ரொம்ப சிரமம். அதனால் தயவு செஞ்சு யாரும் அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு மிருகமும் ஒவ்வொரு பறவையும் ஒவ்வொரு கடவுளை சார்ந்தது தான், அது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் கோமாதாவுக்கு இந்த பச்சை பயிறு ஊற வச்சு அதை அரைச்சி நாட்டு சக்கரை செவ்வாழை கலந்து கொடுங்க. நிச்சயமாக உங்கள் கடனெல்லாம் விரைவில் தீரக்கூடிய வாய்ப்பை இது ஏற்படுத்தி கொடுக்கும். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இன்றைக்கி தொழிலில் நல்ல மேன்மை ஏற்படும், வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும், எதிர்பார்த்த தன வரவு சிறப்பாக இருக்கும், உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள்லாம் கிடைக்கும், புதுசாக ஒரு நண்பர்கள் அறிமுகம் ஆவார்கள், அவர்களால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. புதியதாக ஒரு வாய்ப்பை கிடைப்பதற்கான ஒரு தருணம், இழுபறியாக இருந்து வந்த சில விஷயங்களை செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, கடன் சார்ந்த சிந்தனைகள் ஏற்படும், எப்படி அடைக்கலாம் அது அப்படின்றத ஒரு எண்ணங்கள், அதை சிந்தித்து செயல்படுத்தக்கூடிய ஒரு திறன், அதே மாதிரி வெளியூர் பயணங்கள் சாதகமாக அமைகின்ற ஒரு வாய்ப்பு, தொழிலில் ஒரு மேன்மை ஏற்படும், வியாபாரம் புதிய வியாபாரம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும், அந்த எண்ணங்களும் அதிகரிக்கும், புதிய முதலீடு செய்வதற்கான வாய்ப்பும் ஏற்படும். 7 நாள் சனி நடக்குதே, என்ன செய்ய போகிறோன்னு பயப்படாதீங்க. சில பேருக்கு பொங்கு சனியாக இருந்தால் எல்லா நன்மைகளும் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இது ஏற்படுத்தும், கவலையப்படாதீங்க. இன்றைய தினம் பௌர்ணமி இருக்கிறதுனால முடிஞ்சால் திருவண்ணாமலைக்கோ இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது மலையில் உள்ள கோவில்கள் இருந்தால், இல்லை ஆஞ்சநேயர் கோவில் மலை மேலே இருந்தால் ஒரு கிரிவலம் போயிட்டு வாங்க, சிறப்பாக இருக்கும், நன்மையாக இருக்கும். இன்றைக்கி அதிசய வடகிழக்கு திசை, அதிசயன் 3ஆம் அதிர்ஷ்ட நிறம்
ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த உதவிலாம் கிடைக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களின் அறிமுகம் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள்லாம் சாதகமாக அமைகின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கு. தொழிலில் நல்ல மேன்மை ஏற்படும். வெற்றி கிடைக்கின்ற ஒரு தருணமும் இருக்கு. இன்றைக்கு கிரகணம், அதாவது சந்திரனோட ராகு இணைந்து உட்கார்ந்துருக்கு. அதுவும் உங்களுக்கு அதாவது ராகு கிளாக் வைஸாக சுற்றுறதுனால சந்திரன் உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால மகிழ்ச்சியும் கிடைக்கும். எதிர்பார்த்த தொழில் வளர்ச்சி கிடைக்கும். இன்றைக்கு கிரகணம் முடிஞ்ச உடனே மாலை வேளையில் போயிட்டு ஒரு சிவபெருமானுக்கு ஒரு அர்ச்சனை மட்டும் பண்ணிட்டு வாங்க, சிறப்பாக இருக்கும். உயர் பதவியில் இருப்பவர்களின் சந்திப்பு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். பிள்ளைகள் பொறுப்புணர்ந்து செயல்படக்கூடிய ஒரு திறன் இன்னைக்கு ஏற்படும். அதே மாதிரி இந்த பச்சை காய்கறிகள், மூலிகை, அதே மாதிரி விவசாயத்துறையில் இருப்பவர்கள், கால்நடைத்துறை சார்ந்தவர்கள், அவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் மிக சிறப்பான ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. கடன் பிரச்சனைகள்லாம் குறையும். பயண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை காட்டுங்க. மற்றபடி இன்றைய நாள் எல்லா விதமான வசதி வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட இசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட இரண்டாம் எண், அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி லாபங்கள் கிடைக்கின்ற நாளாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருகின்ற நாளாக அமைஞ்சிருக்கு. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வசதி வாய்ப்புகள் மேம்படக்கூடிய ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, மிதுனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் கணவன் மனைவிக்கிடையே நல்ல அந்யோன்யம் அதிகரிக்கும். சுபகாரியம் தொடர்பான சுப விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. விலையுயர்ந்த பொருட்கள் மீதான ஒரு ஆசைகள் எல்லாம் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு. திட்டமிட்ட காரியங்கள்லாம் சாதகமாக முடியும். உத்தியோகத்தில் சில சூட்சுமங்களை அறிந்து செயல்படக்கூடிய ஒரு திறன் ஏற்படும். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு திறனும் ஏற்படும். பிரபலமான நபர்களின் அறிமுகங்கள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. தொழிலையும் நல்ல மேன்மை ஏற்படும். அதே மாதிரி எதிர்பார்த்த பண வரவு கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இருக்கும். ஒரு சிறு கோபத்தை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். ஏன்னா ஜென்மத்திலேயே செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால நரம்பு பிரச்சனை, அதே மாதிரி கோபம், கார உணவுகளை எடுத்துக்கொள்வது, இதெல்லாம் தவிர்த்தால் இன்றைய நாள் இன்னும் சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட இசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஆசைகள் அதிகரிக்கின்ற ஒரு தருணம். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்கள் கிடைக்கும். புதிய நபர்களின் அறிமுகங்கள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, இன்றைய தினம் சந்திராசிரமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. ஆரோக்கியத்தை பார்த்துக்கங்க. சில பேருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கைவலி, கால்வலி, கை காலெல்லாம் வீக்கத்தை கொடுக்கின்ற ஒரு தன்மை இருக்கும். ஏன்னா நீர் ராசி இல்லையா, அதிலே குருவும் இருக்குது இல்லையா, அதனால் வாயு சம்மந்தப்பட்ட பொருட்களை தவிர்ப்பது நல்லது. அந்த மாதிரி சாப்பிட்டா கொஞ்சம் வயிறு உப்பசம் இதெல்லாம் இருக்கும். கை கால் வீங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சில விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. சந்தர்ப்ப சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி கணவன் மனைவியிடையே அனுசரித்து செல்லுங்கள். வீட்டு பராமரிப்பு செலவுகள்லாம் மேம்படும். மற்றவர்களால் சில நெருக்கடியான சூழல் ஏற்படுகின்ற ஒரு தன்மையும் இன்றைக்கி இருக்குது. உத்தியோகத்திலாம் பொறுப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. கவனமாக இருங்க. இன்றைய தினம் விநாயகரை நல்லா வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா இன்றைக்கி உங்கள் ராசி அதிபதியே 8ஆம் இடத்துல ராகுவோடு இணைந்து இருக்கிறதுனால விநாயகரை நல்லா வழிபாடு பண்ணிட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்ட இசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இன்றைக்கி வெள்ளையும் பச்சையும் கலந்த நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு விரயம் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது.
பூசம் நட்சத்திரக்காரர்கள் எல்லோரிடத்திலும் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, இன்னைக்கு சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள். அதுவும் இல்லாமல் சிம்ம ராசியில் தான் இந்த சந்திர கிரகணமே ஆரம்பம் ஆயிருக்கு. ஏன்னா 7ஆம் இடத்திலேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கு. சூரியன் பார்வை, கேதுனுடைய பார்வை, புதனுடைய பார்வை இருக்கிறதுனால இன்னைக்கு கொஞ்சம் சிம்மராசிக்காரர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி அடுத்த மொழி மக்கள் அறிமுகம் ஆவார்கள். அவர்களிடம் கொஞ்சம் நிதானத்தோடு நடந்து கொள்வது நல்லது. வீட்டு விஷயங்களை பகிர்வதை தவிர்த்துருங்க. பலம் என்ன பலவீனம் என்ன நீங்களே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். போட்டி செயல்களில் சிந்தித்து செயல்படுவார்கள். நெருக்கமானவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து செயல்படக்கூடிய ஒரு தருணம். சஞ்சலமான சிந்தனைகள் மூலம் மனதளவில் குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அது மறையக்கூடிய வாய்ப்பும் உண்டு. ஏன்னா இன்றைக்கி ராகுவோடு சந்திரன் இருக்கிறதுனால கொஞ்சம் அப்செட் ஆகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதனால் இன்றைக்கி பௌர்ணமி வழிபாடு செய்யுங்க. சத்யநாராயண பூஜையை செய்யுங்க. விநாயகரை இன்றைக்கி வழிபாடு பண்ணுங்க. மிக மிக சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்ட இசை கிழக்கு திசை, அதிர்ஷ்டன் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, சந்தோஷம் நிறைந்த நாளாக இருக்கும். எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. உத்தியோக ரீதியான பயணங்கள்லாம் ஏற்படும். வியாபாரத்தில் இன்றைக்கி சாதகமான சூழல்லாம் அமையும். கொடுக்கல் வாங்கல்ல நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி போட்டிகளில் ஈடுபாடு அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. சஞ்சலமான விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. தேவையற்ற எண்ணங்கள், தேவையற்ற சந்தேக உணர்வுகள் இதையெல்லாம் தவிர்த்தால் நன்றாக இருக்கும். ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி உங்கள் ஜென்மத்துக்குள்ளே சூரியன் நீச்சமடைஞ்சு உட்கார்ந்துருக்கு. பெண்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி எந்த ஒரு விஷயத்திலையும் தன்னம்பிக்கையோடு ஈடுபட்டு செயல்படுத்தக்கூடிய ஒரு திறன் இருக்குது. திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் பண வரவும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இன்றைக்கி அதிர்ஷ்ட இசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்களால் ஆதாயம் ஏற்படும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் குடும்பத்திலும் சரி, பண விஷயத்திலும் சரி, கணவன் மனைவிக்குள்ளும் சரி அனுசரித்து நடந்து கொண்டால் இன்றைய தினம் சந்தோஷமாக இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, மனசில் ஒரு புதுவிதமான சிந்தனைகள்லாம் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. சில நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையும் இன்றைய தினம் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்களின் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வாசனை திரவியங்கள், இந்த காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ், வாசனை திரவியங்கள், இதன் மூலம் உங்களுக்கு நல்ல லாபங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. கட்டுரை, கதை, எழுத்துத்துறை, கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு இன்றைக்கி கற்பனை வளம் அதிகரிக்கும். இணையதளத்தில் பணிபுரிபவர்களுக்கு இன்றைய நாள் நல்ல ஒரு மேன்மை தருகின்ற நாளாக இருக்குது. கணவன் மனைவிடையே விட்டு கொடுத்தல் புரிதெல்லாம் இன்றைக்கி இருக்கணும். அதே மாதிரி கடன் சார்ந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு கட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைக்கி இருக்குது. திடீர் ஒரு வேலை வாய்ப்பு, வேலையே இல்லாதவர்களுக்கு திடீர் வேலை வாய்ப்பு கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை பிடிக்குதா பிடிக்கலையா அப்படின்ற ஒரு எண்ணம் உங்கள் மனதில் எழும். இதை போய் செய்யலாமா வேணாமா அப்படின்ற எண்ணங்கள் எழும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி வேலை கிடைக்கிறது ஈஸி தான், ஆனால் மனதிற்கு பிடித்த வேலை கிடைப்பது தான் ரொம்ப கஷ்டம். அதனால் எது கிடைக்குதோ செய்யுங்க. ஏன்னா துளாராசிக்காரர்கள் ஒரு 10 வருட காலமாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அதனால் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கிட்டு எது கிடைக்குதோ அதை செஞ்சு சம்பாதிக்கக்கூடிய வழியை பாருங்கள். அதிர்ஷ்ட இசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க.
சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு எல்லோரையும் புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல லாபங்கள்லாம் அதிகரிக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு மேன்மையான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, தாயாரின் ஆரோக்கியத்தை பார்த்துக்கொள்வது மிக மிக நன்மையை தரும். ஆரோக்கியத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்தில் ஏற்றம் இறக்கமான சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்க ஆடம்பரமான செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது. தனம் தொடர்பான சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் அதாவது வியாபார சம்பந்தமான பயணங்கள், உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அத்தனையும் நிறைவேறக்கூடிய ஒரு தன்மையும் இன்றைய தினம் இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம், இந்த யூனிஃபார்ம் போட்டு வேலை செய்பவர்கள், யூனிஃபார்ம்னால் காக்கி சட்டை இருக்கலாம், அதாவது காவல்துறை சார்ந்தவர்கள், இராணுவத்துறை சார்ந்தவர்கள், அப்படிப்பட்டவர்கள்லாம் இன்றைக்கி கொஞ்சம் கவனத்தோடு உங்கள் வேலையில் கவனம் சிதறாமல் செய்வது மிக மிக நன்மையை இன்றைக்கி தரும். அதே மாதிரி உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் நிறைவேறக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதிசய மேற்கு திசை நிறனாமே அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்றம் இறக்கமான நாளாக இருக்குது. அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு செலவு செய்வதில் மிக கவனமாக இருக்கணும் இன்றைக்கி இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, இன்றைய தினம் பயணங்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. இந்த டிராவல்ஸ் வச்சுருக்கவங்க, வண்டி வாகனம் வச்சு வேலை பார்ப்பவர்கள், அதே மாதிரி தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல ஒரு வருவாய் வருகின்ற ஒரு தருணமும் இன்றைய தினம் இருக்குது. சொத்து பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு சில மாற்றமான ஒரு சூழல்லாம் ஏற்படும். எழுத்து துறைகளில் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இன்றைக்கி இருப்பார்கள். வியாபாரத்தில் இழுபறியான சூழல்லாம் அமையும். உத்தியோகத்தில் மாற்றமான இன்றைக்கி சூழல்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்துக்கு முயற்சி செய்தாலும் அந்த முயற்சி கைகூடக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. முயற்சி எடுக்கணும். சும்மா உட்கார்ந்துருந்தால் நடக்காது. அது எதுவாக இருக்கலாம், இல்லை திருமணமாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா உடல் ஆரோக்கியத்திற்காக இருக்கலாம், இல்லை வீடு மனை வாங்கக்கூடிய ஒரு புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இன்றைக்கி முயற்சி எடுத்தால் எல்லா விதத்திலும் நன்மைகள் இன்றைக்கி நடக்கும். அதிசய தெற்கு திசை அதிசய நாராமே அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சில விஷயத்தில் எனக்கு இந்த விஷயத்தில் தீர்வு கிடைக்கல, எப்போதான் கிடைக்கும் அப்படின்னு நினைத்தவர்களுக்கு இன்றைக்கு அந்த விஷயத்திற்காக தீர்வு கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளாக கிடைக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, உங்கள் செயல்பாடுகளில் இருந்து வந்த தடைகளை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. கொடுத்த வாக்கை காப்பாற்றணுன்ற எண்ணங்கள் உங்களுக்கு இன்னைக்கு ஏற்படும். நீண்ட நாள் சந்திக்க நினைத்தவரை இன்னைக்கு சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிட்டும். அதே மாதிரி தூரத்தில் இருந்து நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றுகின்ற ஒரு தருணம். பிள்ளைகளால் செலவுகளும் இருக்குது, நன்மைகளும் இருக்குது. அவர்களால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இருக்குது. வியாபாரத்தில் சில மாற்றமான சூழல்லாம் உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பு. இன்றைக்கி அதிசய மேற்கு திசை அதிசயன் மூன்றாமின் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகளை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான ஒரு தருணங்கள் இன்றைக்கி ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்கள் இன்றைக்கி ரொம்ப கவனமாக இருக்கணும். குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். ஏன்னா சந்திரனோட ராகு இணைந்து சந்திரன் இருக்கிறதுனால கொஞ்சம் மனதில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது. அதே மாதிரி கனவு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. நண்பர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லணும். கூட்டு தொழில் செய்கிறவங்களும் கொஞ்சம் கவனமாக இன்றைக்கி இருப்பது நல்லது. வியாபாரத்தில் உங்களுடைய அதாவது
ரொம்ப ஒரு புத்திசாலித்தனத்தை இன்னைக்கு காட்ட வேண்டியது மிக மிக அவசியம். அதே மாதிரி தொழிலையும் நிதானத்தை காட்டுங்க. விடாமுயற்சியோடும் செயல்பட்டு இன்னைக்கு நினைத்ததை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. அதே போல் இந்த படிக்கிற மாணவர்கள் இன்னைக்கு ரொம்ப கவனத்தோடு இருங்க. வெளியில் செல்லும்போது நிதானத்தோடு செல்லுங்க. வண்டி வாகனத்தில் ரொம்ப ஸ்பீடாக போகாதீங்க. அதே போல் நிர்வாக திறமையில் நிர்வாகத்துறையில் இருப்பவர்கள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி ராகுவோடு சந்திரன் இணைந்து இருக்கிறதுனால மிக மிக இன்னைக்கு கவனமாக இருக்கணும். தாயின் ஆரோக்கியத்தையும் தந்தையின் ஆரோக்கியத்தையும் தந்தையால் சில அலைச்சல்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கவனமாக இன்னைக்கு இருங்க. இன்றைய தினம் இந்த கிரகணம் முடிஞ்ச பிறகு கொஞ்சம் சிவன் கோயிலுக்கோ இல்லை விநாயகர் கோயிலுக்கோ சென்று இல்லை அம்பாள் கோயிலுக்கோ சென்று ஒரு அர்ச்சனை மட்டும் பண்ணிட்டு வந்துருங்க, நன்றாக இருக்கும். அதிசய கிழக்கு திசை அதிசய நாராமின் அதிசய நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு இலக்குகளை நோக்கி செல்லக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்னைக்கு ராகு அந்த நட்சத்திரத்தில் தான் பயணம் செல்லும் போது கொஞ்சம் கவனத்தை செலுத்துவது நல்லது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு திறன் இன்னைக்கு ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, இன்னைக்கு செலவுகள் கூடக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. வருவாய் ஏற்றத்தை விட செலவு ஏற்றம் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். உங்கள் பேச்சில் ஒரு அனுபவ அறிவை வெளிப்படுத்தக்கூடிய திறன், சகோதரர்களால் நன்மைகள் ஏற்படும். பூர்வீக சொத்துல இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலகும். சமூக பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். வியாபாரத்தில் முதலீடுகள் செய்யும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக செய்யணும். உங்கள் செயல்பாட்டில் ஒரு சுதந்திர தன்மை இருக்குது. பிள்ளைகளால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய ஒரு திறன். எதிர்பாராத பண வரவும் ஏற்படும். எதிர்பாராத செலவுகளும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினம் அதிர்ஷ்ட இசை தென்மேற்கு திசை அதிசயன் 9ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த சிகப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் உங்களுடைய திறனை இன்னைக்கு வெளிப்படுத்துங்க, மிக சிறப்பாக இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ஆரோக்கியத்திலையும் சரி பண விஷயத்திலையும் சரி இன்னைக்கு ரொம்ப கவனமாக இருங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா பயணங்களால் கொஞ்சம் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. 12ஆம் இடத்திலே சந்திரனோட ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தை செலுத்த வேண்டியது மிக அவசியம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.